அவர் ஒரே அழுகையாயிருந்தார். நாங்கள் போய் கை கொடுத்து ஜெபித்த போது அவர் அழுதார். என் மனைவியே, சொந்த மனைவியே வரலையா இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இயேசு எந்த மனுஷனையும், குஷ்டரோகியும் வெறுக்கல, வியாதியஸ்தனையும் வெறுக்கல, ஏழையும் வெறுக்கல, பாவியும் வெறுக்கல. இயேசு பாவிகளை தேடி வந்தார். உன்னையும் நேசிக்கிறார். இந்த மாலவெல்ல அருமையான மகனே, மகளே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் கைவிடலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் யாரும் கைவிடலாம். அவள் அந்தஸ்து உயரும் போது, சூழ்நிலை மாறும் போது அவள் கைவிடலாம். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அன்பாய் நேசிக்கிறார். உன்னை அன்பாய் இரு கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை அன்புடன் அழைக்கிறார். அருமையான மகனே, ஒருவேளை வியாதியின் மத்தியிலே கலங்கி போயிருக்கிறாயா? கடன் பிரச்சனையில இருக்கிறாயா? சூனியம் செய்துட்டாங்க, மந்திரம் செய்துட்டாங்க, எல்லாரும் என்ன இந்த வியாதியிலிருந்து விடுதலையே இல்லை, மருத்துவர் கைவிட்டார்னு சொல்றீங்களா? எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு வெறுக்காதவர். உன்னை அன்பாய் அழைக்கிறார். உன் நோய் நீங்கும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், ஒரு சூழ்நிலை மாறும். அதற்காக தான் இந்த மாலவேளை இந்த பாலாஜி நகர் பகுதியிலே வந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பை சொல்கிறோம். அவர் உனக்காக கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிறார். நான் சொல்லுகிற ஆண்டவர் செத்து போனவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் பேசும் தெய்வம். இன்னைக்கு உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறார். உன்னை ரட்சிக்க முடியாய் வந்திருக்கிறார். உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாய் வந்திருக்கிறார். உன்னை வாழ வைக்க முடியாய் வந்திருக்கிறார். அருமையான மகனே, உன் இறுதிய கதவை திறந்து இந்த இயேசுவுக்கு இடம் தருவாயா? உன் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும், உன் வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, மரணம் எல்லாருக்கும் உண்டு. மரித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? மரித்த பிறகு உன் வாழ்க்கை நிலைமை என்ன? உன் வாழ்க்கை நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்தீங்களா? எல்லாரும் காலையில எழுந்திருக்கிறோம், வேலை செய்யறோம், வேலைக்கு போறோம், மறுபடியும் சாப்பிடுறோம், இப்படிதான் ரொட்டீனா நடக்குது. ஆனால் மரித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை என்ன? வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுது. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவானால் உனக்காக பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்குது. அங்கு அழுகை இல்லை, அங்கு வேற்றுமை இல்லை, அங்கு பேதமை இல்லை, அங்கு உயர்வு தாழ்வு இல்லை. உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிற இடம், அங்கு ஒரு மகிழ்ச்சியான இடம். அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இயேசு உன்னை நோக்கி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்க முடிய வந்திருக்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடிய வந்திருக்கிறார். அருமையான உள்ளே இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, பரலோக ராஜ்யத்தை அது யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவை முழு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை அன்பாய் அழைக்கிறார். அவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும், அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் உன்னை உயர்த்த முடியும். அந்த இயேசு கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.